நாளை கியாமத்துடைய நாளில் நானும் நீங்களும் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களையும் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் காண்பிப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறான். அது சின்னதாக இருந்தாலும் சரி, பெரியதாக இருந்தாலும் சரி, நாம் செய்யக்கூடிய அனைத்து அமல்களும் எமக்கு காண்பிக்கப்படும். ஃபமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரை யரா, நாம் ஒரு அணு அளவு நன்மை செய்தாலும் அது நமக்கு காண்பிக்கப்படும். அணு என்பது நம்முடைய கண்ணுக்கு தென்படாத ஒன்று. அந்த அளவு நன்மை செய்வதாக இருந்தாலும் எமக்கு காண்பிக்கப்படும். அதற்கு உதாரணம் கண்ணியமானவர்களே, ஒரு மனிதரை ஒருவர் சந்திக்கிறார், சிரித்த முகத்துடன் சந்திக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அது சதகாவாக இருக்கிறது, அதனுடைய நன்மை அவர் கண்டுகொள்வார். அவர் ஒரு நன்மை என்று நினைத்து சிரிக்கவில்லை, அவர் சிரிக்கிறார். அவருடைய வளமை யாரை கண்டாலும் சிரிப்பது, அதற்கு நன்மை கொடுக்கப்படுகிறது. இருவர் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ஒருவர் போனை எடுக்கக்கூடிய நேரத்தில் அவருடைய கீழே விழுகிறது, திறப்பு கீழே விழுகிறது. அடுத்தவர் அதை எடுத்து கொடுக்கிறார். இவர் இதை பெரியொரு நன்மையாக கருதவில்லை, இதற்கும் நன்மை கொடுக்கப்படுகிறது. அதே போன்று இமாம் முஸ்லிம் ரஹிமஹுமுல்லா அவர்கள் ஒரு அனைவரும் அறிந்த ஒரு சம்பவத்தை நான் இப்போது முன்வைக்கிறேன். ஒரு பெண்மணி, விபச்சாரம் செய்த ஒரு பெண்மணியுடைய சம்பவத்தை கொண்டு வருகிறார்கள். அவள் பாதையில் செல்லக்கூடிய நேரத்தில் ஒரு நாய் தாகத்தில் மரணிக்க நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அந்த பெண் காண்கிறாள். அந்த பெண் தன்னுடைய முந்தானையை எடுத்து அந்த முந்தானையை தண்ணீரில் போட்டு அதில் வரக்கூடிய கொஞ்சமான அந்த தண்ணீரை வடித்து அந்த நாயுடைய தாகம் தீரும் வரைக்கும் அந்த நாய்க்கு தண்ணீர் கொடுத்து விட்டு அந்த பெண்மணி போய்விட்டாள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இந்த பெண்மணி செய்த இந்த ஒரு செயல் அவள் பெரிதாக கருதவில்லை என்றாலும் அல்லாஹ்விடத்தில் அந்த அமல் ஒரு பெரிய அமலாக இருக்கிறது. அல்லாஹ் அந்த பெண்ணுடைய அனைத்து பாவத்தையும் மன்னித்து நாளை கியாமத்துடைய நாளில் அந்த பெண்ணுக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தை கொடுப்பான் என்று கூறினார்கள்.